ஹடாமே! ஸோ இன்னைக்கு நம்ம ஜிம்மின்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹேட் டு லவ் அண்ட் மரியம் அவங்களுக்கு ஒரு ஹாய் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனின்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் ஒய்யன். நீங்கள் காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூடாக தான் பேசுவீங்க, கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவீங்க. அண்ட் கேரிங், லவ் எல்லாமே ஒரு கலந்த ஒரு பொண்ணு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஜிமின். அவர் அவரோட ஓன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைண்டான பர்சன். கோவமே வராது, ஆனால் வந்துச்சுன்னா அப்படி கோவப்படுவார். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், ஜிமின் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock கிட்ட அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அவர் ஃபேமிலியோடு தான் இருக்கார். அவருக்கு மேரேஜுமே ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ மட்டும் வர, உன் பொண்டாட்டி எங்க? அவள் வரலையா இன்னும்? இன்னும் வரல. மணி 11:30 ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு 11:30 மணி வரை வெளியில் என்ன வேலை? எனக்கு என்னமா தெரியும், நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், அவள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. உனக்கு என்ன தெரியுமா? நீ அவள் புருஷன்டா. அவள் எங்கே போகிற எங்கே வர எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கால் பண்ணி கேளு. என்ன செய்கிறது, ஒன்றும் புரியலை. என் பையனோட வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் ஸோ அவரோட ஒய்ஃபான உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் கால் போகவே இல்லை. அவருக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. கால் போக மாட்டுதுமா, என்னன்னு தெரியல, இருங்க நான் போயிட்டு அவள் ஆஃபீஸ்லேயே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் செம்மையாக போதையோடு நிற்கிறீங்க. ஸோ உங்களை பார்க்கவும் அவருக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமினோட அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வருது. இந்தா வந்துட்டால குடிகாரி, போச்சு என் பையன் வாழ்க்கை இப்படி நாசமாக போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. என்னடா அப்படியே கல் மாதிரி நிற்கிற? ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல பாரு, கொஞ்சமாச்சும் உனக்கு அடங்குறாளா? கொஞ்சமாச்சும் உன் பேச்சை கேட்குறாளா? குடும்ப மானமே போச்சு. போய் அவளை கூட்டிகிட்டு போய் உள்ளே படுக்க வை. யாராச்சும் பார்த்தாங்கன்னா இன்னும் அசிங்கமாக பேசுவாங்க. ப்ளீஸ்மா உள்ளே போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே போதையிலே அவர் மேலே படுத்துடுறீங்க, சாஞ்சிடுறீங்க. ஸோ மட்டையாயிடுறீங்க. உங்களை அப்படியே பிடிச்சிடுறாரு. ஸோ ஒரு கண்ணெல்லாம் கலங்குது. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே முணங்கிட்டே கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ உங்களை பார்க்கையில் அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியலை. அவர் அப்படியே சைலண்ட்டாக ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாரு. அப்போல்லாம் ஜிம்மின் அம்மா நிற்கிறாங்க. என்னடா என்ன சொல்ல போகிற? இப்போவும் அதே மாதிரி பழைய டைலாக் சொல்ல போறியா? இப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? 11:30 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு சுகர், ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. போய் தூங்குங்கம்மா. எப்படா தூங்க சொல்கிற? எப்படி நிம்மதியாக தூங்க சொல்கிற? என் பையனோட வாழ்க்கை இப்படி சந்தோஷமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நிறைகமாக போயிட்டுருக்கதை பார்த்துட்டு என்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்கோ ஜிமின். அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துடுறா. எப்படிம்மா டைவர்ஸ் கொடுக்க சொல்கிறீங்க? ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேம்மா. நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன், ஆனால் அவளுக்கு பிடிக்கலதா எனக்கு புரியுது. பட் அவள் ஒரு நாள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. என்னோடய லவ் அவள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாம்மா. அவள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப்டாகி ஸ்டக்காக இருக்கா. அந்த விஷயத்தில் அவளால் வெளியில் வர முடியல. அது அவள் என்கிட்ட ஓப்பனாகவும் ஷேர் பண்ண முடியல. அதுதான் இப்படி பண்ணிட்டு கோமா பேசிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவள் மாறுவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. என்னடா முட்டாள் மாதிரி பேசிகிட்ருக்க? உன் வாழ்க்கை போச்சு ஜிமின். ஒத்த பையனை பெற்றுட்டு அவன் சந்தோஷமாக இல்லைன்னு தெரிஞ்சு நான் எப்படா நிம்மதியாக போய் தூங்க முடியும்? அவளுக்கு உன்னை பிடிக்கலடா, புரிஞ்சுக்கோ. பிடிக்கிறதாம்மா எனக்கு புரியுது. பட் ஒரு நாள் பிடிச்சிச்சின்னா அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி, எத்தனை இயர்ஸாக இருந்தாலும் சரி, நான் வெயிட் பண்ணுவேன். எல்லோரும்
லவ்வருக்காக தான் வெயிட் பண்ணுவேன் அப்படி இப்படி டயலாக் பேசுவாங்க. ஆனால் முறையாக உன்கிட்டேருந்து இந்த வார்த்தையை கேட்குறேன், பொண்டாட்டிக்காக அவள் மாறி வருவான்னு வெயிட் பண்ணுறேன்னு. இன்னும் முட்டாளாகவே இருக்க. பூ, என்ன செய்கிறது, ஒன்று நினச்சி நானும் ஈனப்பட்டு சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா கோவமாக போயிட்டாங்க. ஜிமின் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எதுவுமே பேச முடியல. அவர் அப்படியே ரூமுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் அந்த கார்னரில் படுத்து தூங்கிடுறாரு. த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிளம்புற மாதிரி கிளம்புறீங்க. ஜிமின் எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சிட்டு எங்கே போகிற வயன் காலையிலேயே? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, நான் எங்கேயோ போகிறேனா? என்ன நினச்சிட்ருக்கோம்? ஏன் நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் உன் ஹஸ்பண்ட். நீ எங்கே போகிற எங்கே வர நீ என்கிட்ட அட்லீஸ்ட் சொல்லிட்டு போகணும்ல. என்ன சொல்லிட்டு போனோம்? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்? நான் உங்களை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரல, சரிங்களா? அதை நான் உங்ககிட்ட இப்போ இல்லை, பல டைம் சொல்லியிருக்கேன். ஓ ஆமாம், நீ ஆசைப்படுத கல்யாணம் பண்ணிட்டு வரல, பிடிக்காம தான் வந்த. பிடிக்காம எதுக்கு கல்யாணம் பண்ண? உங்கள் அப்பா சொல்ல வேண்டியதானே, எனக்கு பிடிக்கல, என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு. என்ன ஜிமின் பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போலே எங்கள் அப்பா அந்த சுச்சுவேஷனில் இல்லை, நான் சொல்கிற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப முடியாமல் இருந்தார், அதனால நான் ஒத்துக்கிட்டேன். ஓ, உங்கள் அப்பா உசுறு காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தவங்க வாழ்க்கையை கெடுப்பியா? நான் ஒன்றும் உங்கள் லைஃப் ஒன்றும் கெடுக்கலையே, இப்போ கூட எனக்கு ஓகே தான். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஓ 6 months என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கூடவே சுற்றிட்டு உன்னை நினச்சி அக்கறைப்பட்டுட்டு உன் மேலே அவ்வளோ லவ்வை வச்சுட்டு அசால்ட்டாக சொல்கிற நீ? உனக்கு எந்த கஷ்டம் இல்லை வயன், எனக்கு தான் கஷ்டம். இங்கே பாருங்கள் ஜிமின், நான் இப்போ சொல்கிறது தான் எப்போதும், என்னால் உங்கள் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாது அண்ட் உங்களை என் ஹஸ்பண்டை ஏற்றுக்க முடியாது. என்னவோ ஏன் பேசிகிட்டு இருக்க, அசால்ட்டாக சொல்கிற. நேற்று குடிச்சிட்டு வீட்டுக்கு வர, பக்கத்து வீடு ஏற்ற வீட்டில் என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாச்சும் ஒரு டீசன்ட் சென்ஸாக நடந்துக்கிறியா? அடுத்தவங்க நினைப்பாங்கல்ல, என்னால் வாழ முடியாது ஜிமின், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும். நீ பிடிச்ச மாதிரி இரு, தாராளமாக இரு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. கால் பண்ணால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், சில டைம் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 9 o'clock 10 o'clock கிட்ட வீட்டுக்கு வந்தால் என்ன, 11, சில டைம் 12:30, இதெல்லாம் ஒரு டைமாக ஓயேன். புரிஞ்சுக்கோ, நீ ஹஸ்பண்டை நீ ஏற்றுக்கலையோ, பட் அஃபிஷியலாக நீயும் நானும் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். ஸோ எனக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட தான் இருக்குது. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லோரும் என்னை தான் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியாவது எனக்கு ஏதாச்சும் தெரியணும்ல. நீ எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேற. ஏன் உனக்கு என்னை பிடிக்கல? ஏன் என்னை ஹஸ்பண்டை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்? என்கிட்ட என்ன பிரச்சனை? ஏன் என்னை பிடிக்கல? என் பேச்சு பிடிக்கல, என்னோடய ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கல, ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தானே எனக்கு தெரியும். என்னால் உங்களை என் ஹஸ்பண்டை ஏற்றுக்க முடியல. அதான் ஏன்? ஏன்னா என் மனசு என்கிட்ட இல்லை ஜிமின். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஜிமின். எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது ஜிமின். அந்த விஷயத்துலேருந்து என்னால் இப்போ வரைக்கும் வெளியில் வர முடியல. அண்ட் அவரோட பிளேஸில் உங்களை வச்சு என்னால் பார்க்கவும் முடியாது. என்னோடய ஃபீலிங்ஸையும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. என்னால் அவரை மறக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. அப்போது ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியா? ஆமாம் ஜிமின், ரொம்ப லவ் பண்ணேன். அவர் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தேன். வீட்டில் எல்லாம் தெரியும், ஆனால் அந்த கடவுளுக்கு தான் பொறுக்கலை. எப்போதுமே சேரவே முடியாத மாதிரி எங்களை பிரிச்சுட்டாரு. அதில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். இன்ன வரையும் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. எங்கள் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், இன்னொருத்தரோட லைஃபை நான் வேஸ்ட் பண்ண ஸ்பாயில் பண்ண விரும்பலப்பான்னு. ஆனால் அவர் அப்படி இப்படின்னு என்னை பிரெயின் வாஷ் பண்ணி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி உங்களோட மேரேஜ் பண்ணி வச்சுட்டாரு. ஐம் சாரி ஜிமின், என்னால் நீங்களுமே ரொம்பவே சஃபர் ஆகிறீங்க, எனக்கு அது புரியுது. டெய்லி நான் குடிச்சிட்டு வரேன்னு நினைக்கிறீங்களே, நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேது ஜிமின்.
அவனோட மெமரிஸ் அப்படியே நீ டிஸ்டர்ப் பண்ணுது. நல்லா நிம்மதியாக இருக்க முடியல. யோசிப்பீங்க, என்னடா எல்லா இதுலேயும் எல்லா கதையிலையும் ஹீரோ தானே இப்படிலாம் பண்ணுவான், ஹீரோனி பின்னாடியே சுற்றுவான்னு. ஆனால் நம்ம கதையில் அப்படியே ஆப்போசிட்டில். ஐம் சாரி, தெரிஞ்சோ தெரியாமலே உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன். எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க, நானும் எப்படியோ இருப்பேன். என்னால் வெளியில் வரவும் முடியாது, உங்கள் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. உங்கள் லைஃப்பை வீணாக போயிடும். உங்கள் அம்மா டெய்லி கஷ்டப்படுறத என் காதாலையும் கண்ணாலையும் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். அவங்க என்னை திட்டுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என்னால் என்னை மாற்றிக்க முடியல ஜிமின். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா அது உங்களுக்கு இன்னொரு மேரேஜ் ஆகி அந்த மேரேஜில் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், நல்ல லைஃப் அமைச்சிக்கணும், நல்ல லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி கண்மூடித்தனமாக விழுந்துடாதீங்க, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. ஸோ பாத்ரூம் போயிடுறீங்க. அவர் அப்படியே உட்காந்துடுறாரு. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இப்போ தான் அவருக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் அவர் கண்ணை மூடிட்டு ஸோ அவரோட மெமரிஸை நினச்சி பார்க்குறாரு. ஏண்டி என் ஃபீலிங்ஸை மட்டும் நீ புரிஞ்சிக்க மாட்டுற? உன்னை எப்படி நான் துரத்தி லவ் பண்ணேன், ஆனால் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறா. அவன் பிளேஸில் உங்களை வைக்க முடியாது, என்னால் அவனை மறக்க முடியாது, டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. எப்படி ஆசையாக கல்யாணம் பண்ணேன், ஆனால் கடவுள் இப்படி பண்ணிட்டாரே. கொஞ்சம் கூட அவளால் என் கூட மூவ் ஆன் ஆக முடியாதா? நீ முதலையோ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அழுகிறாரு. நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வர்றீங்க. ஜிமின் அப்படியே கல் மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் போயிட்டு, ஜிமின் ஜிமின் நான் குளிச்சிட்டேன் அண்ட் எங்கே போகிறேன்னு கேட்டிங்களா, அவனை பார்க்க தான் போகிறேன், அவனோட கல்லறைக்கு. நான் போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவேன், ஓகேவா? சொல்லிட்டேன். இன்ஃபார்ம் பண்ணுறதும் என்னோடய கடமை தான். அது எனக்கு புரிஞ்சிச்சு. உங்கள் கூட இருக்க வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அண்ட் நான் பேசினது ஏதாச்சும் உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சா? அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஒரு பையன்லே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போல்லாம் இல்லை ஓயன், நீ இன்னும் சின்ன பிள்ளை, உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காத நானும் மனுஷனே கிடையாது, புரியுது. பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எதாக இருந்தாலும் கால் பண்ணு, ஓகேவா? பாய் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கிளம்பி போயிட்றீங்க. ஸோ அவர் அப்படியே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்துருக்காரு. அப்போலாம் அவருக்கு ஒரு பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகம் வருது. சொல்கிறியே ஓயன், அவனை அவ்வளோ லவ் பண்ணினேன், ஆனால் நான் பண்ண மாதிரி உன்னை எவனாலே லவ் பண்ணியிருக்க முடியாது இந்த உலகத்துலேயே. இப்போவும் சரி, எப்போவும் சரி, அப்பவும் சரி. உனக்கு புரியலை, என் லவ் ஸ்டோரி புரியலடி, உனக்கு தெரியல நான் யாருன்னு இன்ன வரையும் தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரியை எடுக்கிறாரு. இந்த டைரி எழுதி ரொம்ப நாளாச்சு, எப்போவோ விட்டுட்டேன் என் காலேஜ் டேஸ்லேயே. ஆனால் இப்போ இந்த டைரினால தான் உனக்கு என் லவ்வை சொல்ல முடியும். ஸ்ட்ரைட்டாக சொல்கிற அளவுக்கு இந்த ஜிமினுக்கு அவ்வளோ தைரியமும் இல்லை, அவ்வளோ இதுவும் இல்லை. ஏன்னா இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக சொன்னேன்னு வச்சுக்கோவேன், நீ ஏதாச்சும் என்னை ரொம்ப நோக்கடிக்கிற மாதிரி சொல்லிட்டேன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும், ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். கண்டிப்பாக நான் உன்னை விட்டு தூரமாக போகும்போது இந்த டைரி உன் கையில் கிடைக்கும். அப்போ தெரியும் இந்த ஜிமின் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்னு.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரியை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட பாஸ்ட் மெமரிஸை ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம போயிட்டு வந்துடலாம். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் வந்து படிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போயில் வந்து ஜிமின் வந்து ஸோ தேர்ட் இயர். ஸோ உங்களோட சீனியர் தான். பட் ஜிமினை வந்து உங்களுக்கு பெருசாக வந்து தெரியும். ஏன்னா வந்து அவர் கசின். ஸோ கசின் மீன்ஸ் சொந்தக்கார பையன்தான். பட் அவர் உங்ககிட்ட அதிகமாக பேச மாட்டார். நீங்களுமே அவர்கிட்ட பேச மாட்டீங்க. ஏதாச்சும் வந்து வீட்டில் ஏதாச்சும் சொல்ல சொன்னாங்கன்னா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சும்மா பார்த்தா சிரிக்கிறது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்மே வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் அந்த லவ்வரோட நேம் வந்து ஜாக்சன். ஸோ நம்ம ஜாக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை ஏன் சும்மா லைட்டாக முன்னாடி சொன்னேன்னா உங்களுக்கு குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கோட ப்ரெசன்ட் சீனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் காலேஜ்க்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கா. ஸோ அவளோட பேசிகிட்டே வந்து உள்ளே வர்றீங்க. அப்போல ரியா, என்ன மச்சி ரொம்ப ஜாலியாக தர்ற போல், செமஸ்டர்லாம் வரப்போகுது, ஆனால் உனக்கு எந்த கவலையும் இல்லை. அடி ஏண்டி படிக்கணும், என்ன செய்கிறேன்னு தெரியல, எங்கள் அப்பா வேறு கழுத்தை இருக்கிறாரு. இந்த சைடு ஜாக்கு. ஆமாம், ஜாக் கதை என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணான்ல, சொல்லியிருக்கேன் ஒரு 3 days எனக்கு டைம் கொடுன்னு. ஆனால் எனக்கு அது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க? இப்போவே 2 days ஆயிடுச்சே. அப்போது நாளைக்கு நீ பதில் சொல்லணுமா? அதை நினச்சா தாண்டி எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஏமாந்துருமோ? லவ் அப்படிங்கிறதே இப்போ யாருமே ட்ரூவாக பண்ணுறதில்ல. அதனால பயமாக இருக்குடி. அப்படிலாம் இல்லை மச்சி, அவனை பார்த்தா என்ன அப்படியே தெரியுது பொம்பளை பொறுக்கி மாதிரி. நல்ல பையன்தான், கொஞ்சம் ரவுடி தான். என்ன செய்கிறது? ஓகே சொல்லி பாரு. என்னடி நீ பாட்டு அசால்ட்டாக சொல்கிற ஓகே சொல்லி பாருன்னு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? அப்போது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடு, நான் வேணா சார் பண்ணிக்கிறேன். ஆசை தான், எனக்கு சொல்கிறதுக்கு தாண்டி பயமாக இருக்குது. இதில் என்னடி பயம்? இல்லை வந்து கேட்கும்போது தைரியமாக சொல்லணும்ல. ஆமாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து அந்த லவ் ப்ரொப்போஸை பற்றி வந்து பேசிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ ஜிம்மின் வந்து உங்களை மாடியிலேருந்து சைட் அடிச்சிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கே தெரியாமல். ஸோ அப்போயெல்லாம் உங்கள் அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கால் அட்டன் பண்ணிவிட்டு, என்னம்மா இப்போ தான் காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆனேன், என்ன விஷயம்? அதுவா, உனக்கு ஏதோ ஒரு மெயில் வந்திருக்குடி. மெயிலா? யார் அந்த மெயில் அனுப்புறது? சரி நீங்கள் வாங்கி வைங்க, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிட்டீங்க. அப்போயெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு, என்னடி மெயிலு? என்னன்னு தெரிலடி, ஒரு கொரியர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அடிக்கடி லெட்ரு மாதிரி வருது, அப்புறம் கிஃப்ட்ஸ் அனுப்புகிறாங்க. பட் எந்த அட்ரஸ்லேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியலடி. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அட்ரஸ்லேருந்து வருது. யாருன்னு தெரியல. இல்லை மாற்றிட்டு யாரும் அனுப்பிச்சிட்ருக்காங்களா அப்படின்னு தெரியல. மாற்றிட்டு அனுப்புகிறேன்னா ஒரு டைம் தான் அனுப்புவாங்க, மாற்றி அனுப்புன்னு. ஓகே, எப்போதுமே வா அப்படியே மாற்றி சென்ட் பண்ணிட்டா ஒரு ஆள் சென்ட் பண்ணுறது உனக்கு வந்துருச்சுனாலும் அவங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்ககிட்டேருந்து அந்த பொருளை ரிசீவ் வாங்கிட்டு அங்கிட்டு போய் ரிசீவ் பண்ணிடுவாங்கடி. அதாண்டி எனக்கும் குழப்பமாக இருக்குது. அந்த கொரியர் கார்ட்டை கேட்டால், இல்லை மேம் உங்கள் அட்ரஸ் தான் கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அமுச்சு விட்டுட்ருக்காங்க. ஒரு டைம் சாரீ வந்துச்சு, இன்னொரு டைம் பேங்கிள்ஸ் ஆக்சசரிஸ் வந்துச்சு, இன்னொரு டைம் சாக்லேட் வந்துச்சு. ஸோ லெட்டரும் எழுதி வைக்கிறாங்க. ஆனால் யாருன்னு தான் தெரியல. ஒருவேளை ஜாக்காக இருக்குமோ? ஜாக்கு. அவன் அந்தளவுக்குலாம் அறிவாளி கிடையாது. அப்படியே அவன் உனக்கு கொடுக்குறான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து கொடுத்துருப்பானே, எதுக்கு கொரியர்? அதுவும் ஒவ்வொரு அட்ரஸ்லேருந்து போடுறான். அதானடி எனக்கும் புரியல. சீக்கிரம் அதை வேற கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து பேசிகிட்டே ஸ்டெப்ஸில் வந்து ஏறுறீங்க. ஸோ அவர் ஸ்டெப்ஸுக்கு மேலே நின்று உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறிட்டு ஸோ அவரை வந்து பார்க்குறீங்க. ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் பேக் ஸ்மைல் பண்ணுறாரு. குட் மார்னிங் ஓயன். குட் மார்னிங் ஜிமின். சீனியர், சாரி. இட்ஸ் ஓகே, இதில் என்ன இருக்குது? சீனியர்லாம் சொல்லணும்னா மஸ்ட்லாம் கிடையாது.
அப்படின்ட்டு நான் வந்து சிரித்து பேசுகிறாரு. ஸோ ரியா அப்படியே உங்கள் பின்னாடி நின்றுட்டு அப்படியே கூசுறா. ஐயோ எப்படி சிரிக்கிறாரு, இவ்வளோ அழகான கசின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், எனக்கும் தான் இருக்காங்க இப்போ அத்தை பையன் மாமா பையன் கருமம். ஸோ சிரிப்புலேயே வந்து மயக்கிடுவார் போலையே. சும்மா இருடி, விளங்கிட போகுது. அதெல்லாம் விளங்காது, விளங்குனா பேசி சமாளிச்சுக்கலாம், அந்த திறமை எனக்கு இருக்குது. உன் திறமையை தான் பார்த்தோமே. சரி ஜிமன், நாங்கள் போகிறோம். போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் போகிற வரைக்கும் உங்களையே வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு, ஸோ ஓரக்கண்ணிலே பார்த்துட்டே வந்து இருக்கார். ஸோ இப்படி தான் வந்து உங்களை எப்போதும் பார்ப்பார், தூரமாக நின்று பார்ப்பார். ஸோ அப்பப்போ எட்டி பார்ப்பார். ஆனால் உங்களுக்கு வந்து தெரியாது அவர் வந்து உங்களை சைட் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டே வந்து இப்படியே போகுது. ஸோ ஜாக் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் மார்னிங் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லி சமாளித்து விட்டுருப்பீங்க. ஜிமின் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போல்லாம் அவருக்கு கண்டினியூஸாக அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவர் அட்டன் பண்ணிட்டு, என்னம்மா அது அது ஜிமின் சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, அப்பா கால் பண்ணார். ஸோ அவருக்கு அங்கே முடியலையா. என்ன சொல்கிற, என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, ஸோ மயக்க போட்டு ஆஃபீஸ்லேயே விழுந்துட்டாராம், கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின்மே அறக்க பறக்க வந்து கிளம்பி போகிறாரு. ஆக்சுவலாக ஜிமினோட அப்பா வந்து லண்டனில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவர் அங்கே தனியாக வந்து இருக்கார். இங்கே வந்து ஜிமின் வந்து அவங்க அம்மா கூட தான் வந்து இருக்கார். ஸோ அதனால அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு வந்து போகிறாரு. அப்போல வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம வந்து கிளம்பி உங்கள் அப்பா கூட போகலாம், போய் பார்த்துக்கலாம், என்னாச்சுன்னு தெரியல, அவராலையும் ஏறி வர முடியாது, சீக்கிரம் டிக்கெட் போடுப்பா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஜிமின்மே வந்து சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து போட்டுட்டாரு. உங்களையுமே அவர் லாஸ்ட்டாக வந்து பார்க்கல. ஸோ அதோடு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அவர் லண்டன் வந்து கிளம்புனவர் தான். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஊருக்கு வந்து வந்திருப்பார். ஸோ வந்துட்டு இங்கே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா அங்கே லண்டனில் வந்து பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இங்கே வந்து கொரியாவில் வந்து பிஸ்னஸை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி அவர் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை வந்து உங்கள் மேரேஜுக்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு பிஃபோர் தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இருந்தாலும் இந்த கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். நீங்கள் ஜாக்குக்கும் ஓகே சொல்லிட்டீங்க. உங்கள் லவ் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஜாக் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவர் வந்து உங்கள் இயர் தான், ஸோ செகண்ட் இயர் அந்த ரேஞ்ச் தான் வரும். உங்கள் கூட தான் வந்து அவர் ட்ராவல் 3rd இயர் வரையும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ கம்பெனி ஜாப் ஆஃபர்ஸ் வரும். அவர் வேறு கம்பெனி, நீங்கள் வேறு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக தான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்போயுமே உங்கள் லவ் வந்து நல்லபடியாக தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ போயிட்டு இருந்திருக்கையிலேயே வந்து வீட்லேயுமே வந்து சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி ஜாக் என் கூட படித்த பையனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அக்செப்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஒரு 2.5 இயர்ஸ் உங்கள் லவ் வந்து ஜேர்னி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ 1 fine day வந்து ஜாக்கோட நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு லாங் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி ஸோ அவரோட வெளியில் வந்து போயிருந்திருப்பீங்க. அது எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ அவர் கூட ஜாலியாக வந்து பேசிட்டு வந்து போயிட்டுருக்கையில் தான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆயிருந்திருக்கும். ஸோ அவருக்கு மலையில் முன்னாடிலாம் வந்து அது கார் ஓட்டி பழக்கம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வச்சு தான் அவர் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். ஸோ அப்போலாம் அவரோட பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகி ஸோ ஆக்சிடெண்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு கீழே வந்து மலையிலேருந்து கீழே வந்து இறங்கிட்டீங்க. ஸோ கீழே இறங்கிட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ வந்து எமோஷ்னலான சீனு, சிரிச்சிட்டே சொல்கிறேன் பத்தியா. ஸோ கீழே வந்து இறங்கிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மயக்கம் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து நல்லா அடிச்சிருச்சு. ஸோ தலையில் வந்து அடிக்கவும் நீங்கள் வந்து மயக்கம் ஆகிட்டீங்க. ஸோ அவர் வந்து ஸ்பாட்லேயே வந்து டெத் ஆகிட்டார். இந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெரியாது. உங்களை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தக்கப்புறம் ஒரு ½ டேக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு ஸோ நீங்கள் கண்ணை மூடுறீங்க. உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ இல்லை கண்ணை திறந்துட்டு, அம்மா ஜாக் எங்கம்மா, எல்லோரும் நிற்கிறீங்க, ஜாக் எங்க, பக்கத்தில் எங்கேயாச்சும் ரூமில் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அவங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்னம்மா சைலண்ட்டாக இருக்கீங்க, வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லுங்கம்மா, ஜாக் எங்க.
அது ஜாக் ஸ்பாட் அவுட்டுடா, இறந்துட்டான் அப்படின்னு சொல்லவுமே நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஆக்சுவலாக அவர் வேணான்னு தான் சொல்லியிருப்பார். நீங்கள் தான் வா எங்கேயாச்சும் வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருப்பீங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக அழுக்குறீங்க. டே அலை மட்டும் செய்யாதடா, அழுக்காத, நீ இப்போ தான் கண் முழிச்சிருக்க, உனக்கு தலையில் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு, ப்ளீஸ் ஓயன் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செம்மையாக உட்காந்து அழுக்குறீங்க. அவருடைய இறுதி சடங்குக்கு கூட உங்களால் வந்து போக முடியலை. ஸோ 10 days ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருக்கீங்க. ஸோ அதுலேயே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டீங்க. உங்களால் மனசு விட்டு கூட ரொம்ப நேரம் அழுக முடியல. ஸோ கொஞ்ச நேரம் அழுகவையில் உங்களுக்கு வந்து ஹெட் வந்து ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அழுகாமலே உங்கள் செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கஷ்டத்தை அப்படியே அழுகாமலே நீங்கள் வச்சு உங்களுக்கு அது அப்படியே வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ வரையும் அதே அந்த ஆக்சிடெண்ட் அந்த மெமரிஸோடையே வந்து இருக்கீங்க. ஜிம்மனுக்கு இது எதுவுமே வந்து தெரியாது. ஸோ அவர் 3 yearsக்கு அப்புறம் தான் ஜாக் வந்து இறந்தக்கப்புறம் தான் அவர் வந்து திருப்பி வந்து கொரியா வந்திருப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் டச் இல்லாமல் வந்து இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா வந்து நிறைய சொல்லுவார், மேரேஜ் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது கேட்கவே இல்லை. அவர் உங்களை நினச்சி கவலைப்பட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வந்துருச்சு. ஸோ அவரோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப லோவாக இருக்கும். அந்த எமோஷ்னல் இதுக்காகவே நீங்கள் வந்து மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கிட்டீங்க. ஸோ ஒத்துக்கும் போது உங்களை பற்றி வந்து அவர் நியூஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயில இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேமிலி வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க. அதில் உங்கள் அப்பா வந்து சும்மா நார்மலாக வந்து இந்த மாதிரி மேரேஜ் பற்றி வந்து பேசும்போது ஜிமினுக்கு வந்து இது ஒரு அவருக்கு வந்து ஒரு லக்கு கிடைச்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லி உங்களை வந்து பொண்ணு கேட்குறாங்க. அவர் ஆசைப்பட்டு முன்னாடி நம்ம லவ் பண்ண பொண்ணு, ஸோ ஒன் சைடாக அவகிட்ட கூட நம்ம லவ்வை வந்து சொல்லலை, பட் அவள் நமக்கு ஒய்ஃபாக அமைய போகிறா, இது வந்து ரொம்ப ஒரு லக்கியான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு உங்களை பொண்ணு கேட்க சொல்லி அவர் ஆசையாக வந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பார். பட் அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு இப்போ தான் தெரிய வருது, நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வோட மெமரிஸில் ஸ்டக் ஆகி போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைரியில் வந்து உங்களை பொண்ணு கேட்டது, அப்புறம் அந்த அந்த பாஸ்ட் இது அதை பற்றிலாம் வந்து எழுதுகிறாரு. பட் அவருக்கு வந்து எழுதும்போது அவருக்கு அவ்வளோ கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அவர் வந்து உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. அந்த டைரி வந்து ஸோ ஒரு 2 hours கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணி எழுதிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த டேபிளில் வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டார்ல, அதனால் வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாரு. அப்புறம் ஜிம்மின் அம்மா நிற்கிறாங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன உன் பொண்டாட்டி காலையிலே கிளம்பி போயிட்டா போல்? ஆமாம், கிளம்பி போயிட்டா. அண்ட் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. என்ன முடிவுடா? நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னடா சொல்கிற? அதானம்மா நீங்களும் இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி காலையில் அவளும் அதை கேட்டுட்டா. ஃபர்ஸ்ட் டைம் அவள் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம். அதை கேட்டு நான் கொடுக்கலனா நான் அவளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்ததுக்கு அர்த்தமே இல்லை. கொடுத்துட்றேன், டைவர்ஸ் தானே, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியில் வந்து போயிட்டார். ஸோ டைவர்ஸ் விஷயமாக வந்து பேசுகிறதுக்கு. ஸோ அவரோட லாயர்கிட்ட வந்து அட்வொகேட்டை வந்து பேசி ஸோ டைவர்ஸ் வந்து அப்ளை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு ரொம்பவே வந்து டென்ஷன்ட்டாக ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பாருக்கு போயிட்டு சண்டே அதுவுமா செம்மையாக வந்து குடிச்சிடுறாரு. ஸோ குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வர்றாரு. நீங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே வீட்டுக்கு வந்து வந்துட்டீங்க. ஸோ சன் வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டீங்க ஒரு 6 o'clock கிட்ட. அவங்க ஜிம்மினோட அம்மா கிட்டேயுமே நீங்கள் டாக் வந்து வச்சுக்க மாட்டீங்க. ஏன்னா டாக் வச்சுருந்தா 2 பேருக்கும் வந்து சண்டை தான் வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் ரூமில் வந்து இருக்கீங்க. ஜிம்மின் அம்மா வந்து உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டு வந்து தூங்கிட்டாங்க. ஸோ காலிங் பெல் அடிக்கிற வந்து சவுண்ட் வந்து கேட்குது. நீங்கள் சரி ஜிம்மின் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ கதவை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்மின் வந்து செம்மையாக போதையில் வந்து நிற்கிறாரு. பட் இன்றைக்கி நீங்கள் குடிக்கல,
ஸோ போதையில் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவர் இப்படி போதையில் பார்க்குறீங்க. ஸோ மேரேஜ் ஆகி 6 months ஆயிடுச்சு. பட் இது வரைக்கும் ஒரு சிகரெட்டோ ஒரு ட்ரிங்க்ஸ் அடித்து கூட நீங்கள் பார்த்ததில்ல. பட் இன்றைக்கி காலையில் நடந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வருது. காலையில் நம்ம அவரை இப்படி பேசினனால தான் ஒரு டிப்ரெஷனில் குடிச்சிட்டாரா, நம்மளே ஒரு நல்ல மனுஷனை வந்து குடிகாரன் ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவரை அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து மெதுவாக வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கிறீங்க. அவர் அப்படியே வந்து புலம்புறாரு. ஏன் நீ லவ் புரிஞ்சிக்கவே மாட்றா, என்னமோ சொல்கிற முன்னாடி லவ் பண்ண அப்படி இப்படின்னு. உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, ஆனால் தெரிஞ்சால் நீ இப்படிலாம் பேச மாட்டேன், தெரியும் உனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புலம்பிட்டு அப்படி மட்டையாகிறாரு. அப்போல்லாம் அவருக்கு ஷர்ட் பட்டன்லாம் நல்லா வந்து கலண்டு இருக்குது. ஸோ ஷர்ட்லலாம் ஸ்மெல் வந்து வருது. சரி லைட்டாக ஷர்ட்டையாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை வந்து கழட்டுறீங்க. ஸோ கழட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மையாக வந்து ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க. பிகாஸ் அவரோட செஸ்ட்டில் உங்கள் நேமை வந்து டேட்டோ வந்து போட்டிருக்காரு. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு வந்து கண்ணை உங்களால் நம்ப முடியல. அது அப்படியே லைட்டாக வந்து டச் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அது டேட்டோ தான். ஸோ அதை பார்க்கையில உங்களுக்கு ரொம்பவே கண் கலங்குது. இவ்வளோ லவ் பண்ணுறாரு, ஆனால் என்னால் அவரை ஒரு சின்ன விஷயத்தில் கூட சந்தோஷமாக வச்சுக்க முடியலை. நான் பேசினாலே அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறேன். டேட்டோலாம் போட்டிருக்காரு. யாரையா நீ, எதுக்கு நீ இவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து கீழே உட்காந்து முட்டி கட்டி பிடிச்சி அவ்வளோ அழுகிறீங்க. உங்களால் வந்து அவர் கூட மூவ் ஆன் ஆக முடியல. ஜாக்கோட பிளேஸில் ஜிமினையும் வச்சு பார்க்க முடியல, ஜிமினையுமே ஹர்ட் பண்ண முடியல. அப்படியே வந்து நீங்களுமே வந்து 2 சைடில் நடுவில் மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஸோ அப்படியே கீழே படுத்து வந்து தூங்கிடுறீங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வந்து எந்திரிக்கிறாரு. அவர் எதுவுமே நடக்காத மாதிரி அவ்வளோ கேஷுவலாக வந்து இருக்கார். நீங்களுமே வந்து அப்படியே கேஷுவலாகவே மெயின்டைன் பண்ணிட்டீங்க. ஸோ 2 days வந்து இப்படியே போகுது. உங்களுக்கு இதே அவர் டேட்டோ போட்டிருக்குது, அவர் பேசுனது, நீங்கள் பேசுனது இதே நினச்சி உங்களுக்கு அப்படியே தலை வெடிச்சிடும் போல் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் ரியாட்டே வந்து இதை பற்றி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து வர சொல்கிறீங்க. ஸோ அவளுமே வந்துட்டா. 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. என்னடி என்னமோ சொல்லணும், மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னேன். ஆமாம், ஜிமின் நல்லா இருக்காரா? அவரா நல்லா தான் இருந்திருப்பார். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால அவரோட வாழ்க்கையை நாசமாக போச்சு. என்னடி சொல்கிற? அவரும் சந்தோஷமாக இல்லை ஒயன், நானும் சந்தோஷமாக இல்லை. ஆனால் நான் நினச்சா அவரை சந்தோஷமாக வச்சுக்கலாம். அப்போது நீ இன்னும் ஜாக்கை நினச்சிட்டே இருக்கியா? ஆமான்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறீங்க. அவள் உங்களை செம்மையாக திட்டுறா. ஏண்டி ஜிம்மின் வாழ்க்கையை நாசம் பண்ணுற, உங்கள் அப்பாவுக்காக நீ ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சரி, ஆனால் ஜிம்மின் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. 6 months ஆயிடுச்சு, உன்னால் மூவ் ஆன் பண்ண முடியலையா? அவர் எக்ஸ் இருக்குது இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்கிறாரா? இல்லடி, அதையும் சொல்லிட்டேன். என் பேரெல்லாம் அவரோட செஸ்ட்டில் டேட்டோலாம் போட்டிருக்காருடி. டைவர்ஸ் கேட்டிருக்கேன். என்ன பண்ண போகிறாரோ தெரியல. என்னால் மூவ் ஆன் பண்ணவும் முடியலை, அவர் கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ணவும் முடியலை. என்னால் ஜாக்கோட பிளேஸில் ஜிம்மினை வச்சே பார்க்க முடியலடி. அடி லூஸு, நீ ஏன் ஜாக்கோட பிளேஸில் ஜிம்மினை வச்சு பார்க்குற? ஜிம்மினுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பேஸை ரெடி பண்ணு, அது உனக்கு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஆனால் அவரை மிஸ் பண்ணிட்டேன்னா உன்ன மாதிரி ஒரு அன்லக்கி யாருமே கிடையாது. ஜாக் நல்லவன் தான், ஆனால் ஜிமின் ரொம்ப நல்லவர். எந்த கெட்ட பழக்கமே இல்லாதவரை நீயே குடிகாரன் ஆக்கியிருக்க, அவரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்க. இப்போ டைவர்ஸ் ஆனாலும் அவர் ஓன் நினைப்பிலேயே இப்போ நீ திரியிறியே ஜாக் ஜாக் ஜாக்குன்னு. அவர் அப்புறம் ஒய்யன்னு கிறுக்கு மாதிரி திரிவார். அவரால் இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒன்னாலேயும் நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது. டைவர்ஸ் ஆகிட்டாலும் உங்கள் அப்பாவுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிப்ரெஸ்டுக்கு போயிடுவார். அவரும் முடியாமல் போயிடுவார். நீ ஒரு ஆள் ஒயன், நீ ஒரு ஆள் மாறிட்டேன்னு வச்சுக்கோவேன், எல்லாரோட லைஃப்புமே சந்தோஷமாக இருக்கும். உன்கிட்ட தாண்டி சேஞ்சஸ் வேணும். அடுத்தவங்கள சொல்லி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீ இப்போ ஃபீல் பண்ணி இப்போ வெயிட் பண்ணாலும் ஜாக் திரும்ப வரப்போகிறதில்ல. வரப்போகிற இடத்துலையும் அவன் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. ஜிமினை மிஸ் பண்ணிடாத, சொல்லிட்டேன்.
அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவள் கிளம்பிடுறா. நீங்கள் சரி நம்ம கொஞ்சம் டைம் கேட்டு அப்படியே ஜிம்மின் கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகி அப்படியே மூவ் ஆன் ஆகி அவரு கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. ஸோ 1 வீக் போகுது. ஸோ 1 வீக் அப்புறம் நல்லா முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே நம்ம ஜிம்மின் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜிம்மின் ரூமில் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு ஜிம்மின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போலாம் அவர் ஒரு லெட்டரை எடுத்து நீட்டுறாரு. ஸோ நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அந்த லெட்டரை இந்தா ஓயன், நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் இதில் இருக்குது பார். அண்ட் இன்னொன்று ஒன்று இருக்குது, உன்கிட்ட ரொம்ப நாள் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இந்த டைரி இதில் எழுதியிருக்கேன். இதையும் பாரு, ரெண்டையுமே படித்து பாரு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு கிளம்புறேன்னா கிளம்பு, இருக்கணும்னு தோணுச்சுன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் உங்கள் கையில் கொடுத்துட்டு ஸோ அவர் பால்கனிக்கு போயிட்டாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லெட்டரை படிக்கிறீங்க. அந்த லெட்டர் டைவர்ஸ் நோட்டீஸ். ஸோ அதை படிக்குமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்ட ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ஸோ அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறீங்க. டைரியை ஓப்பன் பண்ணி ஸோ நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அவ்வளோ கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்போ தான் புரியுது ஜிமின் உங்களை காலேஜ் டேஸ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கிஃப்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இமெயில்ஸ் அந்த மாதிரி மெயில்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சென்டாக இருக்கும்ல, லெட்டரு அப்புறம் பார்சல் இந்த மாதிரி, அது எல்லாமே ஜிமின் தான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பார். அவர் யாருன்னே தெரியாமல் உங்களுக்கு எல்லா கிஃப்ட்ஸுமே சென்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஒவ்வொரு டைமுமே உங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு யார் கொடுத்ததுனே தெரியாமல் அதை வியர் பண்ணிவிட்டு காலேஜ்க்கெலாம் போயிருந்துருப்பீங்க. ஸோ வியர் பண்ணிவிட்டு போகும்போது அதில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருப்பீங்க. அந்த அழகுமே ஜிமின் ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ எல்லா ஸ்டோரியுமே அந்த டைரியில் எழுதியிருக்காரு. அதை படிக்கையில் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவர் எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியுது. எல்லாத்தையுமே படிக்கிறீங்க. அப்படியே அந்த டைரியை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அவர் பால்கனியில் நின்றுட்டு அழுதுட்ருக்காரு. அப்படியே அவர் ஓடி போயிட்டு பேக் ஹக் பண்ணுறீங்க. ஐம் சாரி ஜிமின், உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்னை காலேஜ் டேஸ்லேருந்து என்னை இவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ புரியுது நான் எவ்வளோ ஜாக்கை லவ் பண்ணணும், அதை விட அதிகமாக பல மடங்கு நீங்கள் என்னை லவ் பண்ணியிருந்திருக்கீங்க. அதுவும் ஒன் சைடாக எனக்கு பார்த்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கே தெரியாமல் நீங்கள்னு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்திருக்கீங்க. நீங்கள்னு தெரியாமல் அதை எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பல டைம் அதை வியர் பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் நீங்கள் எனக்கு கொடுத்த லெட்டர்ஸ் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே 2 பாக்ஸ் நிறையா நான் ஞாபகதார்த்தமாக வச்சுருக்கேன். அந்த பர்சனை என்னால் கடைசி வரையும் கண்டுபிடிக்கவே முடியலைன்னு எனக்கு ரொம்ப நாள் உறுத்திட்டே இருந்துச்சு. கடைசியில் நீங்கள் தான் அந்த பர்சன். என்னை அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? என்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அவரை ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் சைடு திரும்புகிறாரு. உங்ககிட்ட வா, என்னவோ தெரியல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலப்போக்கில் அது லவ்வாக மாறிடுச்சு. இப்போ கூட சொல்கிறேன், முழுசாக நீ எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை. டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நீ முழுசாக என்கிட்ட வந்தால் போதும், கடைசி வரையும் உன் கூட இருப்பேன். ஆனால் என்னை ஹர்ட் மட்டும் பண்ணாத ஓயன், அது மட்டும் என்னால் தாங்கவே முடியல. மூஞ்சி திருப்பிட்டு போகிறது, கோவமாக பேசுகிறது, கத்துறது, புரியுது உன்னோட ஃபீலிங்ஸை எனக்கு புரியுது. பட் என் ஃபீலிங்ஸையும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ, அது போதும். உனக்கு இப்போது அந்த லெட்டர் ஓகேனா உனக்கு என் கூட இருக்க பிடிக்காது, கடைசி வரை என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னா தாராளமாக போ, உன்னை யாரும் பிடிச்சிக்க மாட்டோம். ஏன்னா உன்னோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம். உனக்கு அந்த டைவர்ஸில் தான் ஹாப்பினஸ் இருக்குன்னா எனக்கு போதும். உன் ஹாப்பினஸ் அதானே. அண்ட் இல்லை
என்னால் உங்கள் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஜிமினோட பொண்டாட்டியை முழுசாக மாறிடுவேன், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, யோசிச்சு முடிவு சொல்லு அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ அவர் சொல்லையிலே அவர் கண்ணில் அவ்வளோ லவ், அவ்வளோ பெயின் வந்து தெரியுது. நீங்கள் அவரை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, இவ்வளோ பெரிய நல்ல மனசும் ஒரு பெரிய மனசும் ஒரு நல்ல லவ்லியான ஒரு பர்சன், அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்டும் இந்த உலகத்தில் எந்த பொண்ணுக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் தான் ரொம்ப லக்கி ஜிமின். உங்களை மிஸ் பண்ணிட்டா என்ன மாதிரி ஒரு அன்லக்கி ஃபெல்லோவும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு இயர்ஸ் கணக்கிலலாம் டைம் வேண்டாம், ஒரு 2 months போதும். நான் கம்ப்ளீட்டாக கேர் ஆகிட்டேன். அவங்க கூட உங்கள் பொண்டாட்டி, ஜிமினோட பொண்டாட்டியாக என்னால் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவருக்கு ஹாப்பி டியர்ஸ்லாம் வந்து வருது. ஐ லவ் யூ டு ஓயன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து லிஃப்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே 2 பேருமே வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணி லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அவர் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக ஜாக்கோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பாக இருக்கும், நமக்கு ஜாக்கே பிள்ளைய வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஸோ நீங்கள் அவரை வந்து டைட்டாக ஹக் பண்ணி அழுகுறீங்க. ஃபீல் பண்ணாத ஓயன், ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன். உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அவன் ஞாபகம் வந்தாலும் என்கிட்ட நீ பயப்படாமல் சொல்லு, உன்னை ஹீல் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நான் இருப்பேன், உன் புருஷனா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அப்படியே டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி என்டிங். ஃபைனலாக அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து நான் சேர்த்து வந்து முடிச்சிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீக் ஒரு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து போட வந்து ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ நான் ஹியாங் லைன்ஸுக்கும் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் எல்லாருக்குமே வந்து ஒன் ஷாட்ஸ் அண்ட் எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், போடுறேன். எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ அதில் தான் எனக்கு தெரியும், ஓகே ஃபஹி நீ ஓரளவு நல்லா உன்னோட பெஸ்ட்டஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ரிலீஃப் ஆகும். நான் எல்லா ஸ்டோரியும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது உறுத்திட்டே இருக்கும். அந்த கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குக்கா ஸ்டோரி அப்படின்ட்டுன்னு ஒரு கமெண்ட்ஸ் வரும் பாருங்கள் வரிசையாக, அப்போ தான் நல்ல ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்க, அவனோட பெஸ்ட்டு வந்து கொஞ்சம் காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ போட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்பயே விஷ் பண்ணிடுவேன். பட் கிறிஸ்மஸ் அன்றைக்கி எனக்கு வீடியோ போட முடியாதோ என்னவோ தெரியல, பார்க்கலாம். ஏன்னா வந்து எனக்கு 26 வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஒரு மேரேஜ் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி 24, 25 தானே கிறிஸ்மஸ். ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ட் வியோட பர்த்டே வேறு வருது. ஸோ அவருக்கு வேறு ஸ்பெஷல் ஒன் ஷாட் வேறு யோசிக்கணும். ஆச்சோ. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், யார் யார் ஜேகே லைவ்லாம் பார்த்தீங்கப்பா, பையன் என்னவா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் லைவ் வந்திருக்கான். எனக்கு அவர் பார்க்கையில் அப்படி கண்ணெல்லாம் வந்து கலங்கிடுச்சு, கையிலலாம் அடிபட்டிருக்கு. அண்ட் மினி பாரே நம்ம ஜங்குக்கு வந்து அவரோட வீட்டில் செட் பண்ணியிருக்காரு. ஆனால் வீடு சும்மா சொல்லக்கூட சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே, ரொம்ப பேசிகிட்டே போகிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.